ஐடி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு திண்டிவன ராஜாவின் வணக்கம். நேயர்களின் சட்ட கேள்விகளுக்கு பதில் பாகம் 1 என்ற தலைப்பை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போது ஃபஸ்ட்டு நேயர் என்ன கேள்வி கேட்டிருக்காரு, அதுக்கு நாம் என்ன பதிலை வழங்க இருக்கிறோன்றதை இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போது அவங்க கேட்டிருக்கிற கேள்வியை நான் படிக்கிறேன், கேளுங்க நேயர்களே. சிஆர்பிசி செக்ஷன் 133க்கு புதியதாக திருத்த சட்டம் பிஎன்எஸ்எஸ்ல சட்டப்பிரிவு என்ன என்று சிவகாசி சுருளிராஜன் கேட்டிருக்கிறாரு. சுருளிராஜன் சார் ஒரு சட்ட ஆராய்ச்சியாளர் தான், ஆனால் அவருக்கே இந்த சந்தேகம் வந்திருக்குது. கையில் இருக்கிற புக்கை எடுத்து பார்த்தாலே தெரிஞ்சிருப்பார். இப்போ ஒன்றும் இல்லைங்க சார், இப்போ பிஎன்எஸ்எஸ் ஆக்டு 2023 பிரிவு 152 வருதுங்க சார். இப்போது அடுத்த கேள்வி, 1979ஆம் ஆண்டு சுகாதார நிலையத்தில் பிறந்த குழந்தையின் பெற்றோர்கள் பெயர் பதிவேட்டில் பதிவு செய்திருக்க வாய்ப்புள்ளதா என்று ஈரோடு கோபாலகிருஷ்ணன் விளக்கம் கேட்டிருக்காரு. அதாவது பிறப்பு இறப்பு சட்டம் 1969 இயற்றப்பட்டது. அதனால் எவர் ஒருவர் இந்திய பிரஜை பிறக்கிறாரோ இறக்கிறாரோ அதை உரிய அலுவலரும் அந்த உரிய உறவுக்காரர்களும் பதிவு செய்யணும். இப்போது வீட்டில் ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அந்த குழந்தையினுடைய பிறப்பை பதிவு செய்ய வேண்டிய கடமை அந்த தகப்பனாருக்கு இருக்குது. அதே மாதிரி இப்போ நீங்கள் கேட்டிருக்கிற ஆரம்ப சுகாதார நிலையத்தில் ஒரு குழந்தை பிறந்திருக்குதுன்னா அந்த பதிவை அந்த ஆரம்ப சுகாதாரத்தில் இருக்கிற செவிலியரை தான் பதிவு செய்திருக்கணும். அதனால் நீங்கள் சொல்கிற ஆண்டு 1979ஆம் ஆண்டு கண்டிப்பாக அந்த செவிலியர் தான் சார் பதிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பதிஞ்சு இருக்கணும். இப்போது அடுத்த கேள்வி படிக்கிறேன். மாநில மனித உரிமை ஆணையத்தில் புகார் மனு தாக்கல் செய்ய மாதிரி படிவம் அனுப்பவும் என்று கிருஷ்ணகிரி சீனிவாசன் கேட்டிருக்காரு. சார் இப்போ நம்ம நீதியை தேடி வாட்ஸ்அப் குழுவில் பெரும்பாலும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மனுக்கள் மாதிரி மனுக்களை நம்ம வெளியிடுறோம். நீங்களாம் அதெல்லாம் கவனிக்கிறது இல்லைன்றது தெரியுது. இனி வரும் காலங்களில் கவனிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சார், மாநில மனித உரிமை ஆணையத்தில் லெட்டர் பேட்டர்னில் நீங்கள் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு எவ்விதமான மனித உரிமை மீறப்பட்டதோ, அரசு அலுவலக ஊழியர்களால் உங்களுக்கு எந்த வகையில் மனித உரிமை மீறப்பட்டதோ அதை குறிப்பிட்டு லெட்டர் பேட்டர்னில் ஃப்ரம் டு போட்டு எழுதினாலே போதும் சார். நீங்கள் படித்தவங்க தான் ஃப்ரம் டு போட்டு மாநில மனித உரிமை ஆணையத்துக்கு உங்களுடைய பாதிப்பை பத்தியாக நீங்கள் சொல்லலாம். உங்களுக்கு அதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நம்ம பாதிக்கப்பட்டோர் கழகத்தின் திருவள்ளூர் மாவட்ட தலைவர் அம்பத்தூர் மூர்த்தி அவருடைய நம்பர் நான் இப்போ சொல்கிறேன், குறிச்சிக்குங்க. மிஸ்டர் மூர்த்தி 97 10 19 05 23 இந்த நம்பரில் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். மூர்த்தி ஐயா கடந்த காலங்களில் அம்பத்தூர் காவல் நிலையத்தார் மீது மாநில மனித உரிமை ஆணையத்தில் வழக்கிட்டு நிவாரணமும் பெற்றிருக்காரு. அதை கூட நம்ம குழுவில் நம்ம பதிவிட்டிருந்தோம் கடந்த காலங்களில். அதனால் இந்த நம்பரை தொடர்பு கொண்டு அந்த மாடல் படிவம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அவரை தொடர்பு கொண்டு வாங்கிக்கோங்க சார். அடுத்தது, துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் போலி பத்திர பதிவு மற்றும் நில அபகரிப்பு செய்தவர்கள் மீது புகார் மனு கொடுக்க யாரை அணுக வேண்டும் ஐயா என்று வாணியம்பாடி அருண் கேட்டிருக்காரு. சார் வேறு ஒன்றும் இல்லை சார், டிஸ்ட்ரிக்ட் கிரைம் பிரான்ச் என்று சொல்லக்கூடிய டிசிபி ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் எஸ்பி ஆஃபீஸில் அந்த விங்கு செயல்படுது. அங்கே போயிட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னா உங்களுடைய புகாரை நீங்கள் அங்கே தெரிவிக்கலாம். இது மாதிரி யாராவது தெரிவிச்சிருக்காங்களா, எஃப்ஐஆர் பதிஞ்சிருக்காங்களா அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும்.
கண்டிப்பாக திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கிற டிசிபி டிஸ்ட்ரிக்ட் கிரைம் பிரான்ச் அந்த பிரிவில் வந்து ஒரு எஃப்ஐஆரே வந்து பதிவு செஞ்சுருக்காங்க. அதாவது டாக்குமெண்ட்ரி எழுத்தர், போலி பத்திரத்தை பதிவு செய்த சார் பதிவாளர், அதை வந்து எழுதி கொடுத்தவர் எல்லார் மேலேயும் வந்து எஃப்ஐஆர் பதிஞ்சிருக்காங்க. அந்த எஃப்ஐஆர் நம்பர் வந்து நோட் பண்ணிக்கிங்க, 14/2024 சார். அதனால் ஒரு எடுத்துக்காட்டும் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து டிஸ்ட்ரிக்ட் கிரைம் பிரான்ச்சில், உங்கள் மாவட்டத்தில் இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் கிரைம் பிரான்ச்சில் இது போன்ற புகாரில் நீங்கள் வந்து பதிவு செஞ்சுக்கிங்க சார். அடுத்தது, சுய உதவி குழுக்கள் என்ற பெயரில் மிகவும் மோசமாக மக்களை நடத்துகிறார்கள், இதற்கு என்னதான் தீர்வு என்று சிதம்பரம் தினேஷ்குமார் என்பவர் கேட்டிருக்கிறாரு. இதுக்கு ஒன்றும் இல்லை, நீங்கள் மாவட்ட ஆட்சியரை, உங்கள் மாவட்டத்தில் இருக்கிற மாவட்ட ஆட்சியர்கிட்ட போயிட்டு அந்த திங்கள் தின மனு கொடுக்குறோம் இல்லையா, அதில் கொடுத்தாலே உங்களுக்கு தீர்வு கிடைச்சிடும். அடுத்தது, டிசி லேண்டு எஸ்சி வாங்க முடியுமா என்று தண்டராம்பட்டு சத்யராஜ் கேட்டிருக்கிறாரு. சார், அதாவது உங்களுக்கு 1892 இந்திய பிரிட்டிஷாரால் வந்து பட்டியலின மக்களுக்கு வீடு கட்டிக்கொள்வதற்கும் நிலத்தை கொடுத்து அதில் பயிர் செய்வதற்கும் கொடுக்கப்பட்ட லேண்டு தான் அந்த டிசி லேண்டு. அதனால் அந்த டிசி லேண்டை இன்னொரு பட்டியலினத்து மக்கள் வந்து வாங்குவதற்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது சார். அதனால் நீங்கள் வந்து அது ஏடி பட்டான்னு சொல்லுவாங்க. அந்த ஏடி பட்டாவை கொடுக்கப்பட்ட அந்த கண்டிஷன் பட்டாவை, அந்த கண்டிஷன் முடிஞ்ச பிறகு அதே பட்டியலின மக்கள் வந்து வாங்கிறதுக்கு உரிமை இருக்குது சார். அடுத்தது, குடும்ப வன்முறை சட்டம் 2005 படி பெண்களுக்கு பிறந்த வீட்டில் குடியிருக்க ஆர்டர் போட சொல்லி நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்ய முடியுமா என்று ராசிபுரம் லலிதா கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக முடியும். நீங்கள் வந்து உங்களுடைய பிறந்த வீட்டில் நீங்கள் வந்து நிரந்தரமாக குடியிருப்பதற்கு, உங்களுடைய உரிமையை நிலைநாட்டுவதற்கு கண்டிப்பாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, குடும்ப வன்முறை சட்டம் 2005 படி அந்த ப்ரொவிஷனில் நீங்கள் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வந்து மனு தாக்கல் செய்யலாம். அடுத்தது, நகராட்சி தலைவர் மற்றும் ஆணையர் அவர்களுக்கு சொத்து வரியை குறைக்க மனு எவ்வாறு எழுத வேண்டும் என்று ராஜபாளையம் கிருஷ்ணன் கேட்டிருக்காரு. சார், வேறு ஒன்றும் இல்லை சார், லெட்டர் பேட்டர்ன் தான். ஃப்ரம் அட்ரஸ் உங்களுது, டூ அட்ரஸ்ஸு நகராட்சி ஆணையாளர் அவர்கள், உங்களது ராஜபாளையம் நகராட்சி, விருதுநகர் மாவட்டம் அப்படின்னு போட்டுட்டு ஐயான்னு போட்டு பொருள்னு போட்டு உங்களுடைய அந்த சொத்து வரி ரசீதை எண்ணை போட்டுட்டு கீழே வேறு ஒன்றுமே இல்லை, இந்தந்த பாதிப்போடு நான் வந்து வாழ்ந்துட்டு வரேன், நான் வறுமை கோட்டு கீழே இருக்கிறேன், எனக்கு வந்து இத்தனை அளவு வீடு தான் இருக்குது, இந்த பரப்பளவு வீடு தான் இருக்குது, இந்த பரப்பளவு வீட்டிற்கான உண்டான பத்திரத்தை நான் வந்து இணைச்சிருக்கேன், இந்த நகராட்சி ஆனது எனக்கு வந்து என்னுடைய சொத்திற்கு அதிகப்படியான வரி செலுத்தியிருப்பதனால பரிசீலனை செய்து எனக்கு இந்த வரியை வந்து குறைச்சி கொடுத்தீங்கன்னா நான் வந்து செலுத்துவதற்கு தயாராக இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஏற்கனவே விதிச்சிருந்த பாக்கி வரிகள்லாம் நீங்கள் கட்டிட்டு அந்த ஆதாரத்தை வச்சு மனு கொடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பரிசீலனை செய்து உங்களுக்கு வரி குறைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, ஐயா வணக்கம், விதவை மறுமணம் வயது வரம்பு உள்ளதா, அரசு நிதியுதவி பெற என்று உடுமலைப்பேட்டை குமார் கேட்டிருக்காரு. சார், நம்ம வந்து பொதுவாகவே பாதிக்கப்பட்டிருக்க இடத்துல செந்தமிழ் காலத்துலேருந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசாங்கத்துக்கிட்ட எந்த உதவியும் கேட்காதீங்க அப்படின்னு கேட்குறோம், அப்படின்னு சொல்லிட்டு வரோம். அதனால் ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தா கேளுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, இந்து விதவை மறு திருமணம் சட்டம் 1856 இயற்றியிருக்காங்க. மத்திய அரசு கொண்டு வந்த பெண்ணின் திருமண வயது 21 என்ற போது அப்பெண்ணின் கணவர் இறக்கும்போது அப்பெண்ணின் வயது என்னவோ அந்த வயது போதுமானதாகும். இதுதான் உங்களுக்கு பதில் சார். அடுத்தது, பார்ட்டின் பர்சனாக வாதாடுபவர்களின் மனுக்களை வேண்டுமென்ற நீதிபதி டிஸ்மிஸ் செய்கிறார்கள். இதனால் மேல் நீதிமன்றங்களுக்கு செல்லும் போது காலவிரையும் பணவிரையும் நீதி பெறுவதில் தாமதம் என்று பல்வேறு இன்னல்களை சந்திக்க வேண்டி இருக்கிறது.
நீதிபதிகள் சாமானிய மக்கள் சட்டத்தை தெரிந்து கொள்ள கூடாது என்று ஆதிக்க மனப்பான்மையையே காட்டுகிறது. இதற்கு என்ன தீர்வு? பாதிக்கப்பட்டோர் கழகம் விளக்கம் தருமாறு ராசிபுரம் லலிதா கேட்டிருக்காங்க. அதாவது அம்மா வந்து ஒன்று புரிஞ்சுக்கணும், மேல்முறையீடு அப்படின்னாலே ஆர்கியூமெண்ட்டோட முடிஞ்சிடும். கீழ் நீதிமன்றம் நடக்கின்ற அந்த விசாரணைகள்லாம் ட்ரையல் கோர்ட்டில் நடக்கிற மாதிரிலாம் நடக்காது. அதனால் மேல்முறையீடு அப்படின்னாலே உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா ஆர்கியூமெண்ட்டு மட்டும்தான் நடக்கும், டக்குன்னு முடிஞ்சிடும். அதனால் உங்களுக்கு வந்து கால விரயம் ஆகாது. அடுத்தது நீங்கள் பார்ட்டின் பர்சனாக ஆஜராக போகிறீங்க, அதனால் உங்களுக்கு பண விரயமும் செலவு ஆகாது. ஆனால் உங்கள் வழக்கில் நீதிபதி ஏதாவது தவறு பண்ணியிருந்தாரோ அந்த ஆதாரம் இருந்தால் நீங்கள் சென்னை உயர் நீதிமன்றத்தில் இருக்கிற பதிவாளர் ஜெனரல்கிட்ட நீங்கள் வந்து புகார் செய்து அவங்கள திருத்துறதுக்கான முயற்சியை மேற்கொள்ளலாம். ஆகையால் நீங்கள் ரொம்ப கவலைப்பட தேவையில்லை. இப்போ பெருசாலாம் இன்னல்கள்லாம் வராது. அதுதான் பார்ட்டின் பர்சனாக ஆஜராகுங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து கத்திட்டு இருக்கோம் செந்தமிழ் காலத்துலேருந்து. அடுத்தது பார்த்தீங்கன்னா பத்திரப்பதிவுத்துறைக்கு தடையாணை மாடல் கடிதம் பதிவிடுங்கள் என்று உளுந்தூர்பேட்டை சிவகுமார் கேட்டிருக்காரு. வேற ஒன்றுமே இல்லை சார், அதே லெட்டர் பேட்டர்ன் தான். ஃப்ரம் அட்ரஸ் உங்களுது, டு அட்ரஸ் வந்து சார் பதிவாளர், எந்த சார் பதிவாளரோ அந்த சார் பதிவாளர் உங்களுக்கு சாதகமாக இருக்கிற அந்த டாக்குமெண்ட்டை பார்வையில் போட்டுட்டு எனக்கு சாதகமாக இந்தந்த ஆவணங்கள் இருக்குது, பார்வையில் குறிப்பிட்டுள்ள ஆவணங்கள் இருக்குது, அதனால் வந்து இந்த எதிர் மனுதாரர் வந்து அவர் வந்து என்னுடைய சொத்தை வந்து பத்திரப்பதிவு செய்கிறதுக்கு வராரு, அதனால் இந்த சர்வே நம்பரில் இருக்கிற சொத்தை வந்து என்னுடைய சொத்துன்னு சொல்லிட்டு நான் அவங்களுக்கு தெரிவித்ததன் அடிப்படையில் அவங்க வந்து பண்ணும்போது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஒரு தடை மனு கொடுக்கலாம். ஆனால் இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா தடை மனு கொடுத்தா கூட என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா சார் பதிவாளர் உரிய நீதிமன்றத்தை சிவில் நீதிமன்றத்தை நாடுன்னு தான் சொல்லும். அதனால் உங்கள் பிரச்சனையை வந்து சிவில் நீதிமன்றத்துக்கு போய் தீர்ப்பதற்கு சால சிறந்தது. நன்றி சார். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஓஎஸ் கேஸ் கீழ்கோர்ட்டில் முடிந்து விட்டது, அதில் தோத்தவங்க அப்பீல் போகிறாங்க, அவங்க போகாமல் இருக்க என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு கேள்வியும், அடுத்தது அந்த வழக்கை ஸ்பீடாக நடத்த சொல்ல சட்ட வழி இருக்கா என்று கோவை அன்புமொழி கேட்டிருக்காங்க. அம்மா உங்களுக்கான பதில் என்ன? 2 கேள்வி கேட்டிருக்கீங்க. ஒரு கேள்விக்கு என்ன பதில் கேட்டிங்கன்னா, அதாவது அப்பீல் போகக்கூடாது அப்படின்லாம் சொல்லக்கூடாது. அப்பீல் போகிறவன் தோற்று போயிட்டான், அப்பீல் போகிறான், அவனுக்கு உரிமை இருந்தால் மீட்டு எடுத்துக்கிட்டோம் அந்த சொத்தை, இல்லைனா அவன் போயிட்டு என்ன பண்ண போகிறான், அவனுக்கு தான் என்ன பண்ண போகிறான், பொருள் செலவும் கால செலவும் அதிகமாக போகுது. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஸ்டே கொடுத்துருந்தா தான் நீங்கள் என்ன பண்ணணும், அந்த சொத்தில் வந்து புழங்க முடியாது. ஸ்டே இல்லைன்னா நீங்கள் மாட்டினு அவர் ஜெயிச்சு எப்போ ஜெயிச்சு வரட்டுமே, அது வரைக்கும் அந்த சொத்தை அனுபவிக்கிறதுக்கும் உரிமை கொண்டாடுவதற்கும் உங்களுக்கு உரிமை இருக்குது. அடுத்து ஸ்பீடப் பண்ண சொல்கிறீங்க இல்லையா, ஸ்பீடப் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அரசியல் சாசனம் 1950 கோட்பாடு 21 படி உங்களுடைய தனிப்பட்ட சுதந்திரம் பாதிக்கக்கூடிய அளவில் வந்து ஏதாவது ஒரு விஷயம் நடந்திருக்கணும். அநேகமாக கோவை அருள்மொழி உங்கள் கணவருக்கு வந்து உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, கேள்விப்பட்டிருக்கேன். அதை கூட நீங்கள் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி அரசியல் சாசனம் 21 தனி மனிதனுடைய சுதந்திரம் பறிக்கப்பட்டு வருகிறது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்ச பாயிண்ட் அவுட்லாம் பண்ணி ஆர்டிகல் 227 மற்றும் சிபிசி அதில் வந்து 151 நீங்கள் வந்து ஒரு ரிட்டு ஃபைல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஸ்பீடப் பண்ணுறதுக்கான ஆர்டர் வந்து அந்த உயர் நீதிமன்றத்தில் பெற்றுக்கொள்ளலாம். அப்படி வந்து உங்கள் வழக்கை வந்து ஸ்பீடப் பண்ணிக்கலாம். 6 மாதமோ 1 வருஷத்தில் முடிக்க சொல்லி உத்தரவு போடுவாங்க. அதனால் நீங்கள் வந்து ஆர்டிகல் 227 சிபிசி 151 வந்து ரிட்டு ஃபைல் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய வழக்கு வந்து ஸ்பீடாக நடக்கிறதுக்கான உத்தரவை பெறுவதற்கு இதுதான் வழி. அடுத்தது பார்த்தீங்கன்னா சிஆர்பிசி செக்ஷன் 91 படி அரசு அலுவலகத்தில் உள்ள வழக்காளிகளுக்கு தேவையான அசல் ஆவணங்களை கொண்டு வந்து சர்டிஃபைட் காப்பீஸை கோர்ட்டில் ஒப்படைத்தால் அந்த ஆவணங்களை எப்படி பெறலாம் அப்படின்னு கேட்குறாரு. வேறு ஒன்றும் இல்லை, சிஏ தான் போட்டு வாங்கணும். நீங்கள் அந்த வழக்கில் எதிர்மனுதாரராக இருப்பீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் தான் அதை வர வச்சுருப்பீங்க. அந்த வழக்கில் ஜெயிக்கிறதுக்காக உங்களுக்கு சாதகமான அந்த ஆவணமாக இருக்கலாம். அவன் நீதிமன்றத்தில் அசல் ஆவணத்தை காமிச்சு சர்டிஃபிகேட் காப்பி வந்து நீதிமன்றத்தில் ஒப்படைச்சிருவாங்க. அது நீதிமன்றத்தில் தான் வழக்கு கட்டில் இருக்கும். நீங்கள் நகல் மனு போட்டு வாங்கி கொள்வதற்கு உங்களுக்கு உரிமை இருக்குது. அடுத்தது அவரே இன்னொரு கேள்வி கேட்டிருக்காரு. யார் கேட்டிருக்காருன்னா காரியப்பட்டி ஜின்னா. இது முதல் கேள்வியும் காரியப்பட்டி ஜின்னா தான் கேட்டிருக்காரு. அடுத்த கேள்வி ஒன்று கேட்டிருக்காரு. அதாவது மனைவி வாதியாக
கணவரை சேர்த்து வைக்க ஆர்சிஆர் ஃபைல் செய்து இருக்கும்போது கணவர் டைவர்ஸ் கேட்டு கவுண்டர் ஃபைல் பண்ண முடியும் தானே ஐயா என்று கேட்டிருக்காரு. அதாவது நீங்கள் வந்து அவங்க வந்து சேர்த்து வைக்க சொல்லி மனு போடுறாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா டைவர்ஸ் தான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கவுண்டர் ஃபைல் பண்ணுறீங்க. அதை தான் சொல்லியிருக்கீங்க இல்லையா? அதாவது நீங்கள் வந்து டைவர்ஸ் வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பதிலுரை கவுண்டர் கொடுத்துருந்தாலும் அவங்க வந்து சேர்த்து வைக்க கேட்டிருக்காங்க இல்லையா? அவங்க பெண்ணுன்றதுனால சட்டம் என்ன சொல்லுதுன்னா அவங்க சேர்த்து வைங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு சாதகமாக தான் நீதிமன்றம் பெரும்பாலும் உத்தரவு போடும். டைவர்ஸ் அவங்க கேட்டாங்கன்னு வச்சிங்களேன், அவங்களுக்கு டைவர்ஸ் கொடுக்கறதுக்கு பெரும்பாலும் நீதிமன்றங்கள் வந்து அப்படி தான் உத்தரவு போடும். அதனால் நீங்கள் வந்து டைவர்ஸ் கேட்டாலும் அது கொஞ்சம் நீதிமன்றம் வந்து கன்சிடர் பண்ணுறதுக்கு நேரங்கள் எடுத்துக்கும். அதனால் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வருமா அப்படின்னா வராதுன்றதை நம்ம 90% சொல்லலாம். அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா, வாரிசு சான்றில் போலியான தகவல் கொடுத்து ஒரே வாரிசு என சான்றை பெற்று சொத்து முறைகேட்டில் ஈடுபட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி காவல் நிலையத்தில் பல முறை புகார் கொடுத்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை. இதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கள்ளக்குறிச்சி நாசர் கேட்டிருக்காரு. அதாவது இந்த வாரிசு சான்றில் சமீபத்தில் வந்து நம்ம அந்த வருவாய் நிர்வாக ஆணையர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு சுற்றறிக்கை போட்டிருக்காரு. அந்த சுற்றறிக்கையுடைய நம்பரை நான் படிக்கிறேன் பாருங்கள். லெட்டர் நம்பர் RA5 பிராக்கெட்டுக்குள்ளே 3/17/16/7/2022 தேதி 13/6/2024 வருவாய் நிர்வாக ஆணையர் அவர்களின் சுற்றறிக்கையின்படி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காவல் நிலையத்தில் நீங்கள் போய் புகார் தராதீங்க. இதுக்கு காவல் நிலையத்தில் புகார் கொடுக்க தேவையில்லை. இந்த சுற்றறிக்கையின்படி கடிதம் எழுதுங்க. வருவாய் வட்டாட்சியருக்கு, மாவட்ட ஆட்சியருக்கு, இப்போ படிச்சல் இல்லையா வருவாய் நிர்வாக ஆணையர் சேப்பாக்கத்தில் இருக்கார் இல்லையா, இந்த 3 பேருக்கு தபால் அனுப்புங்க. இந்த சுற்றறிக்கையின்படி ஐயா இந்த மாதிரி வாரிசு சான்று வந்து நாங்கள் 2 பேர் இருக்கோம், நானும் எங்கள் அக்காவும் இருக்கோம். எங்கள் அக்கா என்ன பண்ணிட்டான்னு கேட்டிங்கன்னா அவங்க மட்டும்தான் எங்கள் அப்பாவுக்கு வாரிசு சொல்லிட்டு வாரிசு சான்று பொய்யா வாங்கியிருக்காங்க, வருவாய்த்துறையும் பொய்யா கொடுத்துருக்காங்க. அதனால் அந்த இந்த சுற்றறிக்கையின்படி இது வந்து தவறுன்றது என்கிட்ட போதுமான ஆவணங்கள் இருக்குது. அதெல்லாம் வச்சு நான் இந்த மனுவை நான் வந்து சமர்ப்பிக்கிறேன், இதை வந்து பரிசீலனை பண்ணுங்கள், நடவடிக்கை எடுக்குன்னு சொல்லி ஒரு மனு வந்து இந்த நான் சொன்ன 3 பேருக்கு நீங்கள் அனுப்புங்க. அவங்க என்ன பண்ணணும்னா அந்த வாரிசு சான்றை தப்பாக முறைகேடாக கொடுத்த அந்த வாரிசு சான்றை வந்து ரத்து பண்ணிவிட்டு யார் வந்து முறைகேடாக வாங்கினாங்களோ அவங்க மேலே வந்து ப்ரைவேட் கேஸு ஃபைல் பண்ணணும் அப்படின்னு தான் அந்த சுற்றறிக்கை சொல்லியிருக்குது. அந்த இப்போ BNSS பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீதா சட்டம் 2023 பிரிவு 223 ப்ரைவேட் கேஸை அவங்க மேலே ஃபைல் பண்ணணும் அப்படின்றத வந்து இப்போது இந்த சுற்றறிக்கையில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அப்படி அவங்க அதன் மேலே நடவடிக்கை எடுக்காத போது என்ன பண்ணணும் அப்படின்னா மாவட்ட ஆட்சியர், இவங்க வருவாய் வட்டாட்சியர், இவங்க மேலாம் என்ன பண்ணலான்னா சென்னை உயர்நீதிமன்றத்தில் ரிட்டு வந்து 226 ஃபைல் பண்ணி உங்களுக்கு வந்து நீதியும் நிவாரணமும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். நேயர்களே, இது போன்ற வந்து சட்ட சந்தேகங்களை நீங்கள் வந்து என்னுடைய வாட்ஸ்அப்புக்கோ அல்லது மெயிலுக்கோ அல்லது வந்து என்னுடைய முகநூலுக்கோ அனுப்பி வைங்க. என்னால் முடிஞ்ச பதில்களை நான் வந்து வழங்குகிறேன். இப்போது இது கேட்டதெல்லாமே நம்ம குழுவில் தான் கேட்டிருக்கீங்க. ஒரு வாரமாக வந்து நம்ம வந்து ரொம்ப பணி சுமையாக இருந்தோம். இப்போது வருகின்ற 29/12/2024 வந்து நம்ம செந்தமிழ்கிழார் ஐயாவுடைய 5ஆம் ஆண்டு நினைவஞ்சலி வந்து நம்ம வந்து அனுசரிக்கிறோம். சைதாப்பேட்டையில் தான் வந்து அனுசரிக்கிறோம். அதுக்கான அந்த முழு விவரங்களையும் நான் வந்து நம்மளுடைய உறவுகளுக்கு நான் வந்து தெரிவிக்கிறேன். இது போன்ற கேள்விகளை வந்து நீங்கள் வந்து பதிவிடுங்க. எனக்கு தெரியும் பொழுது கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு பதிலளிக்கிறேன். நேர்களே, இந்த காணொளி வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்றதை நான் நம்புகிறேன். அடுத்த காணொளியில் நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.